வணக்கம் நண்பர்களே. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்று ஒவ்வொரு வினாடியும் நினைத்து நினைத்து கவனமுடன் படிப்படியாக முன்னேறும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக பெரிய வெற்றி அடைய போகிறாங்க இந்த சனி பயிற்சினால். இந்த வருடம் 2025 மார்ச் 29 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைகிறார். அது உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டக சனி என்று பெயரிடப்படுகிறது. இந்த கண்டக சனி என்பது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்வில் கண்டவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கண்டக சனின்னு பேர். அதுக்கு கண்டக சனின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டக சனிங்கிறது கண்டம் தரும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டக சனி இது பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு நிறைய பேர் நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க, கெட்ட நண்பர்களும் கிடைப்பாங்க. இந்த காலம் அப்படி தான் கிடைக்கும். இப்போதுள்ள நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் மூலமாகவோ அல்லது தகவல் தொடர்பு துறை மூலமாகவோ உங்களுக்கு புது நண்பர்களாகி சில துரோகங்கள் கூட செய்யலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதே போல் முக்கியமாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் மெத்தடில் பணத்தை ஏமாற்றும் கும்பல் நிறையா இருப்பாங்க இல்லையா. இப்போ புதுசாக முளைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த எவ்வளவு நமக்கு டெவலப்மெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு மைனஸ் இருக்குது, அதை ஒத்துக்கணும். அந்த அளவில் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் ஏதேனும் இந்த ஏமாற்றக்கூடிய கும்பலிடம் சிக்கிடக்கூடாது. அதனால் கவனமாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். நல்ல பண வருவாயெல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் வரத்தாங்க செய்யும். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வருமானம், அதே மாதிரி ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க தான் செய்யும். அது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். அது முக்கியமாக மாணவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா இந்த படிக்கும்போது நண்பர்களோடு சேர்ந்து இந்த டயத்தில் படிக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா தனியாக படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா உங்கள் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் போட்டி போகாமையினால் நிறைய ஏதேனும் உங்களுக்கு போராமப்படக்கூடிய டயத்தில் ஏற்படும். அதனால் தெரியாமல் உங்களுக்கு உங்களை திறமையை மழுங்கடிக்க பார்ப்பாங்க. உங்களுடைய திறமையை மழுங்கடிக்க பார்ப்பாங்க. அதனால் கவனம் தேவை. பொதுவாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தை ஒரு நல்ல காலமாக தான் எடுத்துக்கலாம். முக்கியமாக என்ன ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்னா, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது இந்த டயத்தில். பொதுவாக கன்னிராசிக்காரங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக இந்த நேரத்தில் நம்பிவிட வேண்டாம். அந்த நம்பிக்கையே சில டயத்தில் ரொம்ப இழப்புகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிடக்கூடாது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடமை தவறாதவர்களாக இருப்பேங்க கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி கடின உழைப்பாளியாகவும் இருப்பேங்க. இந்த நேரத்தில் நிறைய உழைப்பேங்க. அதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி, அதாவது மண்டையில் நிறைய க்ரியேட்டிவிட்டி ஓடிக்கிட்டுருக்கும். புதுசாக ஏதேனும் எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். சில நேரம் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சி நிறைய வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் சனி பகவான் கடைசி நேரத்தில் காப்பாற்றி விட்டுருவார். உங்களுக்கு எப்படி நன்மையே செய்வார். காரணம் உங்கள் ராசிக்கு 5, 6க்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்கள் கன்னி ராசிக்கு மிக அற்புதமான நன்மைகள் தான் செய்வார் சனி பகவான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே அதிக சலசலப்பு இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், கருத்து வேறுபாடு சின்னதாக போயிட்டுருக்கும். இதை தடுக்கிறதுக்கு சகிப்புத்தன்மையுடன் செயல்பட்டால் ஈஸியாக கடந்து சென்றலாம். இந்த நேரம் தனிமை விரும்பியாக இருப்பீங்க. மற்றவர்களின் பகையை ஈஸியாக இந்த நேரம் கிடைத்து விடுங்க. ரொம்ப கவனமாக பேசணும். யார்கிட்ட பேசினாலும் சரி, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, கொஞ்சம் கவனமாக பேசணும். ஈஸியாக பகை ஏற்பட்டுரும். கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இடமாற்றங்கள் தரும். பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு சென்று உழைப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கும். அவரவர்கள் தசா புத்தி தகுந்த சுயஜாதக பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அதற்கேற்றாற் போல தான் பல நன்மைகளை வாரி வழங்க கொண்ட இருப்பார் இந்த சனி பகவான். ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரிய பெரிய பட்டம், பிஹெச்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்குலாம் பெறுவாங்க.
இந்த போட்டித் தேர்வுகள்லாம் ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். என்ன காரணம்னா, இந்த 6ஆம் அதிபதி வந்து 7 உட்காந்துருக்கு இல்லையா, அது ராசியை பார்க்குறதுனால கரெக்டான கோல் செட் பண்ணவங்களுக்கு நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடக்கும். முக்கியமாக நைட்டு இரவு நேரத்தில் படிக்கும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால மனைவியின் வழி ஆதாயம் உண்டு. மனைவியின் வழியாக ஏதேனும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பெற்றோர் வழி லாபம் உண்டு. இடம் மாறுதல் ஏற்படுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சுய கௌரவத்தை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. கௌரவம், அந்தஸ்து, இந்த சமயத்தின் மீது, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்க மதத்தின் மீது நல்ல ஒரு பற்று இருக்கும். இந்த நேரம் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் கைகூடி வருங்க. புத்திர மேன்மை உண்டு. அறிமுகமான இடத்தில் திருமணம் கைகூடி வரும். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமான இடத்துல கூட திருமணம் கைகூடி வரும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையின் கை ஓங்கி இருக்குங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால ரொம்ப நல்லது நடக்கும். பண வருமானம் வந்தாலும் ஒரு நிறைவு இல்லாமல் அந்த ஃபீல் பண்ணுவீங்க. என்ன எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் காசு தங்க மாட்டேங்குதே, ஒரு நிறைவு பெற முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வருங்க. 100க்கு 80% கன்னிராசிக்காரங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க வந்து இந்த நேரத்தில் நல்ல ஹெல்பிங் மைண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இயற்கைக்கு மாறாக இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் வந்து நேராக சந்திரனை பார்க்குறதுனால இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்கள், ஏழை எளியவர்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு உதவுறதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். புகழ், அதிகாரம் இந்த மீன சனி வந்து தருவார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை நேரடியாக பார்க்குறதுனால புகழ், அதிகாரம் இதெல்லாம் தருவார். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவங்களுக்கு, கடல் கடந்து வேலை செய்பவர்களுக்கும் அதிக நன்மையை தருவார் இந்த நேரத்தில். அதேமாதிரி சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் அந்த இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால தடங்கள் தரக்கூடிய ஒரு முக்கியமாக தெய்வீக சிந்தனைகள் வந்து தடங்கள் தந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெற உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு தருங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அதே மாதிரி உங்கள் ராசியிலேயே சப்தம பார்வையாக சனி பகவான் பார்க்குறதுனால காக்கைக்கு எல் சாதம் அடிக்கடி கொடுங்க. காக்கைக்கு எல் சாதம் அடிக்கடி கொடுங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை சனியின் பார்வை 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சுகம் கெடும் அமைப்பாக இருக்குது. இதனால் வண்டி, வாகனம், வீடு வாங்கும்போது என்ன செய்யணும்னா வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்கணும். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி வாங்கணும். அதே மாதிரி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில்னு கூகுளில் சர்ச் பண்ணி அடிங்க. ஏன்னா அது நிறைய இடங்கள் இருக்குது. சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு, அது உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு திங்கட்கிழமை சென்று அர்ச்சனை பண்ணலாங்க. சந்திரமௌலீஸ்வரர் கோயில் திங்கட்கிழமை சென்று அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு வர இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாகவே இந்த கண்டசனி இருக்கும். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.